வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஆறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல மதுரை அருகே அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடாக மிகவும் சிறப்பு பெற்ற தலமாகும். சூரபத்திரனை வென்று தேவர்களுக்கு வெற்றியை தந்த பிறகு இந்த இடத்தில்தான் முருகப்பெருமான் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். அதனால்தான் இந்த தலம் திருமண பாக்கியம் தரும் தலம் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. திருமணம் தடைபட்டவர்கள், நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுபவர்கள், குடும்ப ஒற்றுமையை பற்றி வேண்டுபவர்கள் அதிகமாக இந்த தலத்திற்கு வந்து வழிபடுவர். இந்த கோயிலின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இது ஒரு குடவரை கோயில், அதாவது மலையையே குடைந்து உருவாக்கப்பட்ட பழமையான கோயில். பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கைக்கு சாட்சியாக இந்த கோயில் திகழ்கிறது. திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். இங்கு சிவபெருமான், விநாயகர், விஷ்ணு, துர்க்கை உள்ளிட்ட பல தேவர்கள் தனித்தனி சன்னதிகளில் உள்ளன. இது ஒரு சமய ஒற்றுமையை காட்டும் அரிய தலமாகும். இந்த கோயிலில் கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி வித்திரம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் தந்து முருகனின் அருளை பெறுகின்றனர். திருப்பரங்குன்றத்தை சென்று முருகனை மனமுருகி வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், தைரியமும் வெற்றியும் உண்டாகும் என பக்தர்கள் நம்புகின்றனர். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆறுபடை வீடுகள்ல இரண்டாவது வீடான திருச்செந்தூரை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்கக்கடலின் கரையே அமைந்துள்ள புனித தலம்தான் திருச்செந்தூர். கடற்கரையில் அமைந்துள்ள முருகன் கோவில் என்ற பெருமையை பெற்ற தலமும் திருச்செந்தூர் தான். இந்த திருச்செந்தூருக்கு உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் ஈர்க்கப்படுறாங்க. திருச்செந்தூரின் சிறப்பு என்னவென்றால், அசுரன் சூரபத்திரனுடன் முருகப்பெருமான் போரிட்டு வெற்றி பெற்ற புனித பூமி இதுவே ஆகும். பல நாட்கள் நீண்ட யுத்தத்தின் முடிவில் முருகன் தனது வேலால் சூரபத்திரனை வென்றார் என்ற புராணங்கள் கூறப்படுகின்றன. அப்போது சூரபத்திரன் தனது தவறை உணர்ந்து முருகனிடம் சரணடைந்தார். அவனது வேண்டுகோளை ஏற்ற முருகன் சூரபத்மனை 2 வடிவங்களாக அருளினார். ஒன்று மயில், அது முருகனின் வாகனமாக ஆனது. மற்றொன்று சேவல், அது முருகனின் கொடியில் இடம்பெற்றது. இதன் மூலம் பகைவரையும் கருணையுடன் ஏற்றுக்கொள்ளும் முருகனின் அருள் வெளிப்படுகிறது. போரில் வெற்றி பெற்ற பிறகு முருகன் தனது தந்தையான சிவபெருமானை வழிபட்டு நன்றியை செலுத்திய தலமாகவும் திருச்செந்தூர் போற்றப்படுகிறது. இந்த கோயிலின் இன்னொரு சிறப்பு, இது கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் பல நூற்றாண்டுகளாக அலைகளையும் புயல்களையும் தாங்கி நிற்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் முதலில் கடலில் புனித நீராடி அதன் பிறகு முருகனை தரிசிப்பது வழக்கம். மேலும் கோயிலுக்கு அருகே உள்ள நாளிக்கிணறு மிகவும் பிரசித்தி பெற்றது. கடலுக்கு அருகில் இருந்தாலும் அந்த கிணற்றில் இனிமையான குடிநீர் கிடைப்பது ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது. திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் உலக புகழ் பெற்ற திருவிழாவாகும். சூரபத்மனை முருகன் வெல்வதை நாடக வடிவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரில் கண்டு தரிசிக்கின்றனர். இந்த தலத்தில் மனமுருகி வேண்டினால் எதிரிகள் விலகுவர், பயம் நீங்கும், தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும், தொழில் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், மனக்கவலைகள் குறைந்து அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அடுத்து ஆறுபடை வீடுகள்ல 3ஆம் படை வீடான பழனியை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள பழனி உலக புகழ் பெற்ற முருகன் திருத்தலங்களில் ஒன்றாகும். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யும் இந்த புனித தலம் பழனி ஆண்டவர் என்று அன்புடன் அழைக்கப்படும் தண்டாயுதபாணி சுவாமியின் திருக்கோயிலாகும். பழனியின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு நாள் முனிவர் நாரதர் சிவபெருமானிடம் ஞான பழம் ஒன்றை கொண்டு வந்தார். அந்த பழத்தை முருகனும்
விநாயகரும் விரும்பினர். அப்போது சிவபெருமான், உலகத்தை முதலில் சுற்றி வருபவருக்கே இந்த பழம் கிடைக்கும் என்று கூறினார். இதை கேட்டதும் முருகன் தனது மயில் வாகனத்தில் உலகை சுற்றி புறப்பட்டார். ஆனால் விநாயகர் தனது பெற்றோர்களான சிவனையும் பார்வதியும் 3 முறை சுத்தி வந்து, எனக்கு என் பெற்றோர்களே உலகம் என்று கூறினார். அந்த ஞானத்தை பாராட்டிய சிவபெருமான் ஞான பழத்தை விநாயகருக்கே வழங்கினார். உலகத்தை சுற்றிவிட்டு திரும்பிய முருகன் இதை பார்த்து மனம் வருந்தினார். கோபத்துடன் கைலாயத்தை விட்டு வெளியேறி இந்த மலையில் வந்து துறவியாக நின்றார். அப்போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்து, பழம் நீ அப்பா என்று முருகனை சமாதானப்படுத்தினர். அந்த வார்த்தையே காலப்போக்கில் பழனி என்ற பெயராக மாறியதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இங்கு முருகன் தண்டாயுதபாணி என்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். கையில் ஒரு தண்டை மட்டும் ஏந்தியபடி எளிய கோவண ஆடையுடன் உலகுக்கு ஞானத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். பழனி மலையில் உள்ள கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல படிக்கட்டுகள், யானை பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பழனியின் மிகப்பெரிய சிறப்பு நவாபாஷண சிலையாகும். சித்தர் போகர் உருவாக்கியதாக நம்பப்படும் இந்த மூலவர் சிலை 9 அரிய மற்றும் கனிம பொருட்களின் கலவையில் செய்யப்பட்டதாக பாரம்பரிய நம்பிக்கை உள்ளது. இதனால் மூலவருக்கு செய்யப்படும் அபிஷேக பிரசாதம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. மேலும் பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்ற பிரசாதமாகும். வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, நெய், தேன், திராட்சை போன்ற பொருட்களால் தயாரிக்கப்படும் இந்த பஞ்சாமிர்தம் தனித்துவமான சுவையை கொண்டது. பழனியில் நடைபெறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி போன்ற திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். பலர் காவடி எடுத்து பாத யாத்திரை செய்து முருகனின் அருளை பெறுகின்றனர். அடுத்து 6 படை வீடுகள்ல 4ஆம் படை வீடான சுவாமிமலையை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள புனித தலம்தான் சுவாமிமலை. முருகனின் 6 படை வீடுகளில் மிகவும் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ள இந்த தலம் குருவாக இருந்த முருகன் என்ற பெருமையை கொண்டது. ஏன் தெரியுமா? ஒரு நாள் படைப்பு கடவுளான பிரம்மாவிடம் முருகன் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று கேட்டார். ஆனால் அதற்கு பிரம்மாவால் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. இதனால் முருகன் பிரம்மாவை சிறையில் அடைத்தார். பிரம்மா சிறையில் இருந்ததால் உலகில் படைப்பு தொழில் நின்றுவிட்டது. இந்த செய்தி சிவபெருமானின் காதுக்கு சென்றது. உடனே அவர் சுவாமி மலைக்கு வந்து, மகனே, பிரம்மாவை விடுவி என்று கூறினார். அப்போது முருகன், அப்பா, பிரணவ மந்திரத்தின் உண்மையான பொருளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். சிவபெருமான், நீயே எனக்கு குருவாக இருந்து அதன் பொருளை சொல்ல வேண்டும் என்றார். உலகின் தந்தையான சிவபெருமான் தனது மகனையே குருவாக ஏற்றுக்கொண்ட அந்த அரிய தருணம்தான் சுவாமிமலை. அதன் பிறகு முருகன் சிவபெருமானின் காதில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் ஆழமான அர்த்தத்தை உபதேசம் செய்தார். அந்த நாளிலிருந்து முருகன் சுவாமிநாதன், குருநாதன், சிவகுரு என்ற திருநாமங்களால் போற்றப்படுகிறார். சுவாமிமலை கோயிலுக்கு செல்ல 60 படிக்கட்டுகள் உள்ளன. இந்த 60 படிகளும் தமிழ்நாட்டின் 60 ஆண்டுகளை குறிக்கின்றன என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு படியை ஏறும்போது பக்தர்கள் மனதில் முருகனை நினைத்து இறைநாமம் கூறி செல்கின்றனர். இந்த கோயிலில் கீழே சிவபெருமானும் மேலே முருகப்பெருமானும் அருள் பாலிக்கின்றனர். இதன் மூலம் குருவின் நிலை மிகவும் உயர்ந்தது என்பதை இந்த தலம் உணர்த்துகிறது. இங்கு நடைபெறும் தைப்பூசம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறுகின்றனர். அடுத்து 6 படை வீடுகள்ல 5வது படை வீடான திருத்தணியை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை அருகே அமைந்துள்ள புனித தலம்தான் திருத்தணி. முருகனின் 6 படை வீடுகள்ல மிகவும்
அமைதியாகவும் ஆன்மீக ஆற்றலும் நிறைந்த தலமாக இது போற்றப்படுகிறது. திருச்செந்தூரில் சூரபத்திரனை வென்று போரில் வெற்றி பெற்ற பிறகு முருகப்பெருமான் தனது கோபத்தை தணித்து மன அமைதிக்காக வந்த இடம்தான் திருத்தணி. அதனால் இந்த தலத்திற்கு தணிகை என்ற பெயர் வந்ததாகவும் பின்னர் அது திருத்தணி என்ற அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தலம் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்கிறது. வெற்றி பெறுவது மட்டும் பெரிய விஷயம் அல்ல, வெற்றிக்கு பிறகு அமைதியாகவும் பணிவாகவும் இருப்பதுதான் உண்மையான பெருமை. அந்த உயர்ந்த குணத்தையே முருகன் இந்த தலத்தின் மூலம் உலகிற்கு உணர்த்துகிறார். மேலும் திருத்தணியில் முருகப்பெருமான் வள்ளி அம்மனை திருமணம் செய்து கொண்டார் என்ற பாரம்பரிய நம்பிக்கையும் பரவலாக உள்ளது. வள்ளி திருமண கதையுடன் தொடர்புடைய பல புனித இடங்களும் இந்த பகுதியை சுற்றி உள்ளன. திருத்தணி மலை கோவிலுக்கு செல்ல 365 படிக்கட்டுகள் உள்ளன. இந்த 365 படிகளும் ஆண்டின் 365 நாட்களை குறிக்கின்றன என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஒவ்வொரு படியையும் ஏறும்போது ஒரு நாள் செய்த தவறுகளையும் மனக்கவலையும் இறைவனிடம் ஒப்படைத்து மேலே செல்ல வேண்டும் என்பதே இதன் ஆன்மீக பொருளாகும். மலையின் உச்சியில் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள்பாலிக்கிறார். கருணை நிறைந்த அவரது திருமேனியை தரிசிக்கும் போது மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதி பிறக்கிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இங்கு நடைபெறும் ஆடி கிருத்திகை, தைப்பூசம், கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெறுகின்றனர். அடுத்ததாக ஆறுபடை வீடுகள்ல 6வது மற்றும் நிறைவு படை வீடான பழமுதிர்ச்சோலை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல அழகர் மலையின் பசுமை நிறைந்த காடுகளுக்குள் அமைந்துள்ள புனித தலம்தான் பழமுதிர்ச்சோலை. இயற்கை எழில், ஆன்மீக அமைதி, முருகனின் அருள் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்கும் அற்புதமான தலமாக இது போற்றப்படுகிறது. பழமுதிர்ச்சோலையில் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானை ஆகிய இருவருடன் அருள்பாலிக்கிறார். இது மிகவும் முக்கியமான சிறப்பு. மற்றபடை வீடுகளில் தனித்தனி நிகழ்வுகளில் இடம்பெற்றாலும் இங்கு முருகன் தனது முழுமையான குடும்ப வடிவில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த தலத்தின் மிகவும் பிரபலமான நிகழ்வு ஔவையார் மற்றும் முருகன் தொடர்பான கதையாகும். ஒரு நாள் தமிழின் சிறந்த பெண் புலவரான ஔவையார் நீண்ட தூரம் நடந்து களைப்புடன் ஒரு நாவல் மரத்தின் கீழே அமர்ந்தார். அப்போது ஒரு சிறுவன் மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டு, பாட்டி, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான். ஔவையாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பழம் எப்படி சுடும் என்று நினைத்து சுடாத பழம் வேண்டும் என்றார். அந்த சிறுவன் மரத்தை உலுக்கியதும் பழங்கள் கீழே விழுந்தன. ஔவையார் அவற்றில் இருந்த மண்ணை ஊதி சுத்தம் செய்து சாப்பிட முயன்றார். உடனே அந்த சிறுவன் சிரித்து கொண்டே, என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா, அதனால்தான் ஊதி சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டான். அப்போதுதான் ஔவையார் அந்த சிறுவன் சாதாரண குழந்தை அல்ல, முருகப்பெருமானே என்று உணர்ந்தார். உலக புகழ் பெற்ற ஞானியான ஔவையாருக்கே இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்த்தி, வாழ்க்கையில் அறிவுக்கு முடிவே இல்லை, எப்போதும் பணிவுடன் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற உயர்வை முருகன் உலகிற்கு எடுத்துரைத்தார். இதனால்தான் பழமுதிர்ச்சோலை ஞானம், பணிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வழங்கும் தலமாக போற்றப்படுகிறது. இந்த அடர்ந்த மரங்கள், இயற்கை நீரூற்றுகள், பறவைகளின் குரல்கள் என இயற்கையோடு ஒன்றிணைந்த அமைதியான சூழல் காணப்படுகிறது. இங்கு அடர்ந்த மரங்கள், இயற்கை நீரூற்றுகள், பறவைகளின் குரல்கள் என இயற்கையோடு ஒன்றிணைந்த அமைதியான சூழல் காணப்படுகிறது. அருகிலேயே நூபுர கங்கை தீர்த்தத்தில் நீராடி பின்னர் முருகனை தரிசிப்பது
பல பக்தர்களின் வழக்கமாக உள்ளது. ஆண்டுதோறும் கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம் போன்ற திருவிழாக்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பழமுதிர்சோலையில் முருகனை வழிபட்டால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும், ஞானமும் புக்தி கூர்மையும் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும், மன அமைதியும் ஆன்மீக வளர்ச்சியும் கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்கும் தெளிவு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.